வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாவின் இன்ப நிலவு எபிசோட் 14. வாங்க கதைக்குள்ள போகலாம். சிசிடிவி மானிட்டரின் நீல நிற வெளிச்சத்தில் அந்த துரோகியின் முகம் அணு அணுவாக தெரிந்தபோது அந்த சர்வர் ரூமின் ஏசி குளிரையும் மீறி நால்வருக்கும் வியத்து கொட்டியது. கம்பெனியின் முதுகெலும்பாக திலீபனின் வலதுகரமாக இத்தனை வருடங்கள் பிசினஸ் வியூகங்களை வகுத்து கொடுத்த வைஸ் பிரசிடென்ட் மாதவன் தான் அங்கே நின்றிருந்தார். திலீபனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. கம்பெனி நஷ்டத்தில் இருந்த ஆரம்ப காலங்களில் தன் சொந்த பணத்தை கொடுத்து உதவியவர். திலீபன் யாரை தன் சொந்த பெரியப்பாவாக நினைத்து மதித்தானோ அவரே இன்று விக்ரம் பணத்திற்கு ஆசைப்பட்டு கம்பெனியின் கழுத்தை அறுத்திருக்கிறார். மாதவன் அங்கிளா? திலீபனின் குரல் உடைந்திருந்தது. அவனது கண்களில் கோபத்தை விட ஏமாற்றத்தின் வலியே அதிகமாக இருந்தது. திலீப், இப்போ எமோஷனல் ஆகிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம உடனே சர்வர் ரூமுக்கு போகணும் வாங்க என்று சௌமியா அவனது கையை பிடித்து இழுக்க நால்வரும் புயலென சர்வர் ரூமிற்குள் நுழைந்தனர். சற்றென்று சர்வர் ரூமின் விளக்குகள் எரிய கம்ப்யூட்டரில் டேட்டாவை காப்பி செய்து கொண்டிருந்த மாதவன் திடுக்கிட்டு திரும்பினார். வாசலில் திலீபனும் சௌமியாவும் நிற்பதை கண்டதும் அவரது கையில் இருந்த பென்ட்ரைவ் கீழே நழுவி விழுந்தது. மாதவன் சார், நைட் 11 மணிக்கு சர்வர் ரூம்ல என்ன வேலை? சுரேஷ் தன் வழக்கமான நக்கலை தூக்கி எறிந்துவிட்டு கம்பீரமாக கேட்டான். மாதவன் தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்டு, அது திலீப், விக்ரம் பிரஸ் மீட்ல பேசினதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரலடா, அதான் பேக்கப் சர்வரில் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன் என்று அழுப்பினார். போதும் சார், உங்க நாடகத்தை நிறுத்துங்க என்று சுவாதி தன் லேப்டாப்பை அவர் முன்னால் திருப்பினார். சுவாதி காட்டிய ஆதாரம், நீங்க லாகின் பண்ண ஐடி உங்களுடையது இல்லை சார், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கவினோட ஐடி. ஆனா அதை நீங்க லாகின் பண்ண சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் உங்க கேபின்ல இருக்கிற சிஸ்டம். இன்னும் சொல்லணுமா? மாதவன் வாயடைத்து நின்றார். சௌமியா மெதுவாக அவர் அருகில் சென்றார். மாதவன் சார், நீங்க விக்ரம் கிட்ட இருந்து வாங்கின 50 கோடி ரூபாய் ஷேருக்காக இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த உழைப்பையும் வித்துட்டீங்க. சர்மா சார் மூலமா நான் பரப்பின ரகசிய சர்வர் தகவலை விக்ரமுக்கு தந்து அதை இன்னைக்கே திருடணும் பிளான் பண்ணதே நீங்க தான் என்றால் சௌமியா தீர்க்கமான குரலில். மாதவன் கோபத்துடன், ஆமாண்டி பண்ணின. இந்த திலீப்புக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த பேரும் புகழும் இவனுக்கு மட்டுமே போகுது. விக்ரம் எனக்கு கார்ப்பரேட் உலகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து தரேன்னு சொன்னான், அதுக்காக தான் பண்ணினேன். இப்போ என்ன பண்ணுவ திலீப்? போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பியா? கொடுத்துக்கோ. ஆனா விக்ரம் கிட்ட ஆல்ரெடி நம்ம மெயின் அல்காரிதம் இருக்கு, அதை வச்சு நாளைக்கு காலையில அவன் கம்பெனியை லான்ச் பண்ணிடுவான். நீங்க எல்லாரும் ரோட்டுக்கு வரப்போறது உறுதி என்று வெறித்தனமாக சிரித்தார் மாதவன். திலீபன் எதுவும் பேசாமல் சௌமியாவை பார்த்தான். சௌமியாவின் இதழ்களில் ஒரு கர்வமான புன்னகை அரும்பியது. சார், நீங்க இப்போ அவசரமா டவுன்லோட் பண்ணீங்களே, அது வெறும் டம்மி கோட் கிடையாது. அதுக்குள்ள ஒரு டிராக்கிங் ட்ரோஜன் வைரஸ் வச்சிருந்தேன். நீங்க ஃபைல டவுன்லோட் பண்ணினா அடுத்த 5வது செகண்ட் விக்ரமோட மெயின் சர்வரில் இருக்கிற அத்தனை டேட்டாவும் கவின் திருடின நம்ம ஒரிஜினல் அல்காரிதமும் விக்ரமோட சிஸ்டத்துல இருந்து வைட்புட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சௌமியாவின் இந்த வார்த்தையை கேட்டதும் மாதவனின் முகம் பேய் அறைந்தது போல் ஆனது. அது மட்டும் இல்லை சார் என்று தொடர்ந்தான் சுரேஷ். விக்ரமோட சர்வர்ல இருந்து நம்ம டேட்டா இப்போ அழிறதோட நிறுத்தாம அவன் சிஸ்டத்துல இருக்கிற அவனோட பர்சனல் மெயின்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், உங்களை மாதிரி ஆட்களுக்கு அவன் கொடுத்த லஞ்ச பணம்னு எல்லா ஆதாரமும் இப்போ எங்களோட இந்த சின்ன லேப்டாப்க்கு ஆட்டோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. சுவாதி கம்ப்யூட்டர் திரையை காட்டி, டவுன்லோடிங் 99% அண்ட் டன். விக்ரமோட மொத்த ஜாதகமும் இப்போ நம்ம கையில என்று கத்தி கூச்சலிட்டாள். மாதவன் அப்படியே தரையில் சலனமற்று அமர்ந்தார். திலீபன் மெதுவாக மாதவன் அருகில் சென்று, உங்களை போலீஸ்ல கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்க எனக்கு ஒரு காலத்துல நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா நாளைக்கு காலையில 9 மணிக்கு நடக்க போற பிரஸ் மீட்ல விக்ரமோட முகமுடி கிழிய போகுது. நீங்களும் உலகத்துக்கு முன்னாடி துரோகியா நிப்பீங்க. இப்ப இங்கிருந்து கிளம்புங்க என்று கராராக கூறினான்.
மாதவன் தலைகுனிந்தபடி அங்கிருந்து வெளியேறினார். கார்ப்பரேட் யுத்தத்தின் முதல் பாதியில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருந்தனர். சுரேஷ் மெதுவாக சுவாதியின் பக்கம் சாய்ந்து, என்ன சுவாதி மேடம், சௌமியா வச்ச பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம லவ் அல்காரிதம் எப்போ ரன் ஆகும்னு கேட்டனே, பதிலே சொல்லல என்று கண்ணடித்தான். சுவாதி இந்த முறை கோபப்படாமல் லேசான வெக்கத்துடன், நாளைக்கு காலையில பிரஸ் மீட்ல விக்ரம வச்சு செஞ்சுட்டு வர்ற வழியில நீங்க கேட்குற கேள்விக்கு கிரீன் சிக்னல் தரேன், ஓகேவா மிஸ்டர் சுரேஷ் என்று கூறிவிட்டு லேப்டாப்பை தூக்கி கொண்டு ஓடினான். சுரேஷ் எஸ் என்று கத்தி குதித்தான். அவர்கள் இருவரும் நகர்ந்ததும் திலீபன் மெதுவாக சௌமியாவின் அருகில் வந்தான். அவளது இரு கைகளையும் தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டான். அவளது விரலில் இருந்த அந்த பிளாட்டினம் மோதிரம் மென்மையாக மின்னியது. சௌமியா, நேற்று நைட் உங்ககிட்ட என் காதலை சொன்னப்போ கூட எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தையே எதிர்த்து நிக்கிற தைரியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க. தேங்க்ஸ் என்ற வார்த்தை ரொம்ப சின்னதுடி என்று நெகிழ்ச்சியோடு அவளது நெற்றியில் தன் உதடுகளை பதித்தான். சௌமியா அவனது நெஞ்சில் சாய்ந்து, இன்னும் யுத்தம் முடியல திலீப். நாளைக்கு காலையில ஒட்டுமொத்த கார்ப்பரேட் உலகமும் நம்மளை அண்ணாந்து பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு என்று புன்னகைத்தாள். அடுத்த நாள் காலை 9 மணி. விக்ரம் கம்பெனி வாசலில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கூடியிருந்தனர். விக்ரம் தன் புதிய லான்ச்சுக்காக கெத்தாக மேடையில் ஏறி மைக் முன்னாடி நின்றான். அவனது முகத்தில் கர்வமும் திலீபனை அழித்துவிட்டோம் என்ற ஆணவமும் தாண்டவமாடியது. ஆனால் திடீரென பிரஸ்மிட் ஹாலின் LED திரையில் ஒரு வீடியோ ஓடத் தொடங்கியது. அதை பார்த்த விக்ரமின் முகம் அப்படியே வெளுத்து போனது. பிரஸ்மிட் ஹாலின் பிரம்மாண்ட LED திரையில் அந்த வீடியோ ஓடத் தொடங்கிய போது அங்கிருந்த ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் வாயடைத்து போயினர். திரையில் விக்ரம் மாதவனுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுப்பதை பேசும் ஆடியோவும், கவின் மூலமாக அல்காரிதத்தை திருடச் சொன்னதற்கான வீடியோ ஆதாரமும் கிறிஸ்டல் கிளியராக ஓடிக்கொண்டிருந்தது. மேடையில் நின்ற விக்ரமின் முகம் செத்து போனது. உடனே அவன் தன் அசிஸ்டண்டை பார்த்து, டேய், சர்வர்ல இருந்து நம்ம அல்காரிதத்தை ரன் பண்ணுங்கடா என்று கத்தினான். ஆனால் சௌமியாவின் டிராக்கிங் ட்ரோஜன் ஏற்கனவே விக்ரமின் ஒட்டுமொத்த மெயின் சர்வரையும் துடைத்து அழித்திருந்தது. திரையில் எரர் டேட்டா நாட் ஃபவுண்ட் என்று கொட்டை எழுத்துக்களில் மின்னி விக்ரமின் மொத்த கார்ப்பரேட் சாம்ராஜ்யமும் நொடியில் சரிந்ததை உலகிற்கு அறிவித்தது. பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் விக்ரம் தலை குனிந்து மேடையை விட்டு ஓடி தன் கேபினுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். கார்ப்பரேட் யுத்தத்தின் முதல் பாதியில் விக்ரமை சைலண்ட் ஆக்கிய திருப்தியில் திலீபன் தன் டீமை அழைத்தான். சுரேஷ், சுவாதி, சௌமியா, இத்தனை நாள் கம்பெனிக்காக தூக்கம் சாப்பாடு இல்லாம உழைச்சிங்க. இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட் என்று கார் சாவியை சுழற்றினான். திலீபன் அவர்களை அழைத்து சென்ற இடம் சாதாரண ஹோட்டல் அல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர சொகுசு ரிசார்ட். டே திலீப், கார்ப்பரேட் கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி போயிட்டு இருந்த கதைய திடீர்னு ஹனிமூன் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எப்படிடா என்று சுரேஷ் தன் வழக்கமான நக்கலை ஆரம்பிக்க சுவாதி அவனது காலில் மிதித்தாள். ரிசார்ட்டின் உள்ளே நுழைந்ததும் மூவரும் வியந்து போயினர். கடல் அலைகளின் சத்தம், மெல்லிய நிலவொளி, நால்வருக்குமாக பிரத்யோகமாக புக் செய்யப்பட்டிருந்த தனித்தனி சொகுசு காட்டேஜ்கள் என அந்த இடமே சொர்க்கம் போல் இருந்தது. ட்ரீட் முடிந்து நள்ளிரவில் ரிசார்ட்டின் நீச்சல் குளம் அருகே சுவாதி தன் லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தாள். சுரேஷ் மெதுவாக 2 ஐஸ்கிரீம் கப்புகளுடன் அவள் அருகில் வந்தான். சுவாதி மேடம், விக்ரமோட மெயின் சர்வர்லேயே காலி பண்ணியாச்சு. இன்னமும் என்ன லேப்டாப்ல வேலை வேண்டியிருக்கு? ப்ரெஸ் மீட் முடிஞ்சா கிரீன் சிக்னல் தரேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா என்று ஐஸ்கிரீமை நீட்டினான். சுவாதி லேப்டாப்பை மூடிவிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டாள். நிலவொளி அவளது முகத்தில் படர லேசான வெட்கத்துடன் அவனை பார்த்தாள். சுரேஷ், நீ எப்போதும் மொக்க ஜோக் அடிச்சுட்டு சுத்தினாலும் கம்பெனிக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நீ காட்டின அந்த அர்ப்பணிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
கம்ப்யூட்டர் அல்காரிதத்தை விட உன்னோட லவ் அல்காரிதம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு என்று புன்னகைத்தாள். அப்போ லாக் பண்ணிடலாமா என்று சுரேஷ் குஷியாக கேட்க, லாக் என்று சுவாதி சம்மதித்தாள். சுரேஷ் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்றான். மறுபுறம் அலைகள் வந்து மோதும் கடற்கரை மணலில் திலீபனும் சௌமியாவும் தனித்தனியாக நடந்து கொண்டிருந்தனர். குளிர்ந்த கடல் காற்று சௌமியாவின் கூந்தலை கலைக்க திலீபன் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். சௌமியா, நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலனா இந்த நேரம் மாதவன் அங்கிளோட துரோகத்தால நான் ரோட்டுக்கு வந்திருப்பேன். நீ என் கம்பெனியை மட்டும் காப்பாத்தல, என்னையும் காப்பாத்திருக்க என்றான் நெகிழ்ச்சியாக. சௌமியா கடலை பார்த்தபடி, திலீப், கார்ப்பரேட் உலகத்துல புத்திசாலித்தனத்தை விட நம்பிக்கைக்கு தான் மதிப்பு அதிகம். நீங்க என் மேல வச்சின நம்பிக்கைக்கு முன்னாடி இந்த விக்ரம்னா ஏமாத்திரம். ஆனா ஒண்ணு, விக்ரம் இப்போதைக்கு தான் சைலண்ட் ஆகியிருக்கா. அவன் கண்டிப்பா அடுத்த பிளான் பண்ணுவான் என்றால் எச்சரிக்கையாக. அவன் என்ன வேணா பிளான் பண்ணட்டும் சௌமி, ஆனா இப்போ இந்த நிமிஷம் நீயும் நானும் மட்டும்தான் என்று கூறி அவளது விரலில் மின்னிய பிளாட்டினம் மோதிரத்தை வருடினான். சௌமியா அவனது தோளில் சாய்ந்து கொள்ள இருவரது காதலும் அந்த அலையோடு சங்கமித்தது. நள்ளிரவு கடற்கரையின் குளிர்ந்த காற்று திலீபன் சௌமியாவின் காதலை இன்னும் ஆழமாக பிணைத்து கொண்டிருந்தது. திலீபன் சௌமியாவின் கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொள்ள இருவருக்குள்ளும் வார்த்தைகளை தாண்டின மௌனமும் காதலும் மட்டுமே அங்கே பிரதானமாக இருந்தது. சௌமி என்ற திலீபன் அவளது முகத்தை நிமிர்த்திய போது நிலவொளி அவளது கண்களில் பிரதிபலித்தது. விக்ரம ஜெயித்த சந்தோஷத்தை விட இந்த நிமிஷம் நீ என் கூட இருக்கிறன்ற இந்த நிமிஷம்தான் என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த வெற்றி என்று கூறி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். சௌமியா நாணத்துடன் அவனது நெஞ்சில் சாய்ந்து கொள்ள கார்ப்பரேட் உலகின் அத்தனை டென்ஷன்களும் அந்த நள்ளிரவு கடலில் கரைந்து போயின. கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக இருவரும் தங்களை மறந்து ஒரு ரொமான்டிக் உலகத்தில் எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொண்டபடி அலைகளோடு கைகோர்த்து நடந்தனர். மறுநாள் காலை சூரியன் உதிர்த்த போது ரிசார்ட்டின் பால்கனியில் நின்றபடி திலீபனும் சௌமியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து லேசாக புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். நேற்றைய ரொமான்ஸ் ஒரு புறம் இருந்தாலும் இருவரும் தங்களின் தொழில்முறை பொறுப்பை உணர்ந்தவர்கள். குட் மார்னிங் திலீப், ரொமான்ஸ் டைம் ஓவர். இன்னைக்கு ஆஃபீஸில் புது அல்காரிதம் ரீபூட் வேலைகள் இருக்கு, கிளம்பலாமா என்று சௌமியா தன் வழக்கமான சுறுசுறுப்புக்கு மாறினாள். திலீபனும் புன்னகையோடு, கண்டிப்பா சௌமி, விக்ரம் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்ம பிஸ்னஸ்ல கவனமா இருக்கணும் என்று கூறிவிட்டு இருவரும் கம்பெனி வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினர். ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் திலீபனின் தந்தை மூலமாக ஆபீஸிலேயே காத்திருந்தது. மதிய நேரத்தில் திலீபனின் தந்தை ராஜசேகர் திடீரென திலீபன் கேபினுக்குள் நுழைந்தார். அவரோடு ஒரு இளம் பெண்ணும் வந்திருந்தாள். அவள் வேறு யாரும் அல்ல, முந்தைய எபிசோடுகளில் திலீபனை சுற்றி சுற்றி வந்த திலீபனால் பெரிதாக கண்டு கொள்ளப்படாத பாருதான். முந்தைய எபிசோடுகளில் திலீபனின் தந்தை பார்வதிக்கும் திலீபனுக்கும் நிச்சயம் நடக்கும் என்று கூறியிருந்தது இப்போது திலீபனின் நினைவுக்கு வந்து போனது. திலீபனின் தந்தை முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. திலீப், உனக்கும் பார்வதிக்கும் வர மாசம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்டா. பார்வதி நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. பிஸ்னஸ் ஜெயிச்ச கையோட உனக்கு கல்யாணம் ஏற்பாட்டையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு என்று உற்சாகமாக கூறி அங்கிருந்த ஸ்வீட் பாக்ஸை திறந்து எல்லா வேலைகளையும் பார்க்க தொடங்கினார். பார்வதியும் திலீபனை பார்த்து வெட்கத்துடன் மிகுந்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தார். அங்கே நின்ற சௌமியாவின் முகம் சற்றென்று மாறியது. திலீபனுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சௌமியாவிடம் தான் அவளை காதலிப்பதாக இன்னும் தந்தையிடம் கூறவில்லை என்பதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் வார்த்தைகள் வராமல் வாயடைத்து போய் நின்றான். பார்வின் மகிழ்ச்சியையும் தந்தையின் உற்சாகத்தையும் பார்த்த திலீபன் அப்படியே உறைந்து போய் நின்ற அந்த தருணம் அங்கே ஒரு நிசப்தத்தை ஏற்படுத்தியது.
ஆபீஸில் இந்த விவாதங்கள் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்க திலீபன் எப்படியாவது தன் தந்தையிடம் சௌமியாவை பற்றிய உண்மையை சொல்ல புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக மாலை நேரத்தில் தன் தந்தையை ஒரு தனிமையான அமைதியான இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பார்வதி விஷயத்துல என்று திலீபன் மெதுவாக ஆரம்பிக்கும் போதே அவனது தந்தை திலீபனின் கைகளை பிடித்து கொண்டார். எனக்கும் தெரியும்பா திலீப், நீ கம்பெனியை பத்தி தான் கவலைப்படுறன்னு. ஆனா பார்வதி வந்தா உன் வாழ்க்கை என்று அவர் பேசி கொண்டிருக்கும் போதே திடீரென அவரது பேச்சு நின்றது. அவரது முகம் வெளுத்து போனது. உடல் பலமாக நடுங்க நெஞ்சை இறுக்கமாக பிடித்து கொண்டு, திலீப், நெஞ்சு வலிக்குதுப்பா என்று கத்தியபடி திலீபனின் கண் முன்னாலேயே திகைத்து போய் மயங்கி விழுந்தார். அதிர்ச்சியடைந்த திலீபன் அப்பா அப்பா என்று அலறியபடி பதற்றத்துடன் சௌமியா மற்றும் சுரேஷுக்கு போன் செய்து வரவழைத்து தன் தந்தையை உடனடியாக அருகில் உள்ள அவசர சிகிச்சை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவமனையின் சிவப்பு விளக்கு எரிய திலீபன் வாசலில் தவித்து நின்றான். ஒருபுறம் உயிருக்கு போராடும் தந்தை, மறுபுறம் தந்தை சம்மதித்த பார்வதியின் திருமணம், இன்னொரு புறம் தன் உயிரான சௌமியாவின் காதல். தன் காதலை தன் தந்தையிடம் திலீபன் எப்படி சொல்ல போகிறான்? திலீபனின் தந்தை உயிர் பிழைப்பாரா? அடுத்த கார்ப்பரேட் சதி என்ன? இந்த கதையை தொடர்ந்து கேட்க நமது அவல்கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.